வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் நிகழ்வாக அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதுவதற்காக MIF நஸ்லா என்ற சகோதரியை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. மிகவும் அழகிய முறையில் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலிருந்து சில வார்த்தைகளை ஓதிச் சென்ற அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக அறிவு களஞ்சியம் நடத்தப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பிக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களில் மிகவும் கண்ணியமானவர், அகிலத்திற்கு அற்புடையாக அனுப்பப்பட்டவர், எமது உயிரிலும் மேலான உத்தமர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவரது குடும்பத்தினர்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். உலகில் சிறந்தது கல்வி, நம் வாழ்வினை செதுக்கிடும் கல்வி. அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி, அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி. பரந்த உலகில் இருந்தது கல்வி, அதில் சிறந்தது மார்க்க கல்வி. அதை அடைய தேடும் மாணவ செல்வங்களுக்கு மார்க்க அறிவினை வழங்கிடும் அறிவு களஞ்சியம். உடனடியாக அல் குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கு இடையில் அறிவு களஞ்சிய போட்டிக்கு உடனடியாக மஸ்ஜிதுல் முனவ்வரா ஜும்மா பள்ளி வாயிலில் நடைபெறுகின்றது. அல் குர்ஆன் மதரசா ஏற்பாட்டாளர்கள் சகோதரர் MS நௌஷாத், சகோதரர் SA சித்திக், சகோதரர் MWP பசால், சகோதரர் J ஃபாரூக், அல்ஹாஜ் WLM அரூஸ், சகோதரர் J மஹமூத், சகோதரர் NM நிஸ்வர்தீன், சகோதரர் NP சாதிக், அகில இலங்கை சமாதான நீதவான் அல்ஹாஜ் முஹம்மது நிஸ்தார் JP. செவிக்கு விருந்தாக வருகின்ற வினாவிற்கு சிறு நொடியில் விடையளித்து தத்தமது அணிகளுக்கு பலம் சேர்த்து வெற்றியீட்ட வந்திருக்கும் போட்டியாளர்களை நாம் இப்போது அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சிராஜியா அணியினர். இவர்கள் கூட போட்டியிடுவதற்காக எனது இடது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் முனவ்வரா அணியினர். இன்றைய முதலாவது போட்டியாளர் அணித்தலைவர் SM
அவுலா. ஆம், அவருக்கான கேள்வி, மனித சுபாவத்தில் பூமிக்கு அனுப்பிய இரு மலக்குகள் யார்? ஹாருத் மாருத். ஹாரூத் மாரூத் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர், இரண்டாம் போட்டியாளர் அணி தலைவர் எஃப்ஆர் அஹ்னா. உங்களுக்கான கேள்வி, உலகில் ஆண்களில் உன்னத இடத்தை பெற்றுள்ளவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களில் உன்னத இடத்தை பெற்றுள்ளவர் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ஏ அர்ஹம். உங்களுக்கான வினா, எந்த நபிக்கு கூடுதலான சுகுப்புகள் இறக்கப்பட்டன? நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம். நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. சிராஜியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எம் ஏ எம் ஷிமா. உங்களுக்கான வினா, திருக்குர்ஆன் எந்த இரவில் முதலில் இறங்கியது? லைலத்துல் கத்ர் இரவு என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் டப்கு அப்துல் ஹாதி. உங்களுக்கான வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் முஹம்மத். முஹம்மத் என்பது திருக்குர்ஆனில் எத்தனை இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 4 இடங்களில். 4 இடங்களில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எம் எஃப் மிஷாரி. உங்களுக்கான வினா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் அப்துல் ஷம்ஸ். அபூ ஹுரைரா என்ற பெயர் ஏற்பட்டதன் காரணம் என்ன? பூனையை வளர்த்து வந்தமையால் என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எம்எம்எஸ் மரியம். உங்களுக்கான வினா, தனது மகன் நீரில் மூழ்கடிக்கும் போது வேதனையுடன் பார்த்துக் கொண்டிருந்த நபி யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. சிராஜியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எச் எஃப் அயாஸ். உங்களுக்கான வினா, சூரத்துல் அஹ்ஸ் இறக்கப்பட்டமைக்கு காரணமாக இருந்த வெளியான விடை. அலையணியை சேர்ந்த வேற யாராவது விடையளிக்கலாம்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எம் ஐ எஃப் நஸ்லா. உங்களுக்கான வினா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் கடற்பிரயாணம் செய்த பெரியார் யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ஏஎம்எம் முஸ்ரிஃபா.
உங்களுக்கான வினா, ஏலத்தில் விற்கப்பட்ட நபியின் பெயர் என்ன? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் HMHF ஜைனப். ஆம், உங்களுக்கான வினா, திருக்குர்ஆனை மனதில் மட்டுமின்றி எழுத்திலும் பதிவு செய்ய வைக்க தூண்டிய யுத்தத்தின் பெயர் என்ன? யமாமா யுத்தம். யமாமா யுத்தம் என்பது சரியான விடை. சிராஜியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ARF முஷ்பிகா. ஆம், உங்களுக்கான வினா, அல்லாஹ் தஆலாவினால் முதலில் படைக்கப்பட்ட பொருள் என்ன? கலம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AWF ஜுஹா. உங்களுக்கான வினா, தற்போதுள்ள அமைப்பில் திருக்குர்ஆனில் கடைசி சொல் எது? அன்னாஸ் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MFF ருக்கையா. உங்களுக்கான வினா, உலகம் உருவானதிலிருந்து இதுவரை ஒரே ஒரு தடவை சூரிய ஒளி பட்ட இடம் எது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக செங்கடலில் உருவாக்கப்பட்ட பாதை என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MH ஃபாத்திமா. ஆம், உங்களுக்கான வினா, மறுமை நாளில் மரணம் எத்தோற்றத்தில் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும்? ஆட்டின் தோற்றத்தில் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MRF ரஹ்மா. உங்களுக்கான வினா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் தரை தட்டிய இடத்தின் பெயர் என்ன? ஜூதிமலை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா அணியினர். முதலாம் சுற்று முடிவடைந்திருக்கின்ற இந்த வேளையில் உங்களுக்கான புள்ளி விவரத்தை தற்போது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, விறுவிறுப்பான முறையில் முதலாம் சுற்று நடைபெற்று முடிந்த இரு அணிகளின் புள்ளி விவரம் இதோ. முதலாம் சுற்றில் சிராக்கியா அணியினர் 80 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவர்களுடன் போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் முனவ்வரா அணியினர் 75 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள்.
அவர்களுக்கான கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மனம் முடித்த அன்னையர் யார்? அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதே சரியான விடை. அவருக்கான பரிசினை வழங்குவதற்காக சிராஜியா அணி தலைவர் SM அவுலாத் அவர்களை அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்நிலையில் இரண்டாம் சுற்று முதலாம் போட்டியாளர் அணி தலைவர் SM அவுலாத். ஆம், உங்களுக்கான வினா, 4 இமாம்களில் கடைசியாக வந்த இமாம் யார்? இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதை சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதே சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் முனவ்வரா அணி தலைவர் MRN அஹ்னா. உங்களுக்கு வினா, மிஅராஜினை நினைவுபடுத்தும் தொழுகையின் நிலை என்ன? அத்தஹியாத். அத்தஹியாத் என்பது சரியான விடை. முனவ்வரா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் அர்ஹன். உங்களுக்கான வினா, கிதாபுல் என்ற கிரந்தத்தை இயற்றியவர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளையான விடை. அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது விளையாடிக்கலாம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. சிராஜியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் AM ஷிமா. உங்களுக்கான வினா, பூலோகத்தையே விலைக்கு வாங்கி விடுவார் என மலக்குகளால் வியந்துரைக்கப்பட்ட நபி யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் அப்துல் ஹாதி. உங்களுக்கான வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை 2ஆக பிளக்கச் செய்து முஅஜிசாவை காட்டிய இடம் எது? குபைஸ் குன்று என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MM நிஷாரி. உங்களுக்கான வினா, ஹத்னா செய்யப்படாமலும் தொப்புள் கொடி அறுக்கப்படாமலும் பிறந்த நபி யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை கொள்கிறது முனவ்வரா அணியினர். அல்லாஹு அக்பர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MMS மரியம். உங்களுக்கான வினா, அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற நூலை இயற்றியவர் யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் HF அயாசா. உங்களுக்கான வினா, கஅபாவில் பிறந்த கலீஃபா யார்?
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. முனவ்வரா நீளம் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MIF நஸ்லா. உங்களுக்கான வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மருமகன்கள் உள்ளனர்? 3 பேர். 3 பேர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா நீனர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AMM முஸ்ரிஃபா. உங்களுக்கான வினா, அபுல் அரப் என்று அழைக்கப்படும் நபியார்? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MHF ஜைனப். உங்களுக்கான வினா, யௌமுல் ஃபுர்கான் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகின்ற நாள் எது? பத்ர் யுத்த தினம். பத்ர் யுத்த தினம் என்பது சரியான விடை. சிராஜியா நீனர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ARF முஸ்பிகா. உங்களுக்கான வினா, சுகுபுகள் மற்றும் வேதங்கள் இரண்டும் அருளப்பட்ட நபியார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா நீனர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AWF ஜுஹா. உங்களுக்கான வினா, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரின் பெயர் என்ன? சாரா நாயகி. சாரா நாயகி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா நீனர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MFF ருக்கையா. உங்களுக்கான வினா, தாத்துன் நிதா 2 இடுப்புவார் உடையவர் என அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. அதே அணியை சேர்ந்து வேறு யாராவது விடையளிக்கலாம்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனவ்வரா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MH ஃபாத்திமா. உங்களுக்கான வினா, முஹத்திஸீன்கள் எனப்படும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? 6 பேர் உள்ளனர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சிராஜியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MRF ரஹ்மா. உங்களுக்கான வினா,
விறுவிறுப்பான முறையில் இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிந்த இரு அணிகளும் பெற்றுக்கொண்ட புள்ளி விபரம் இதோ. முனவ்வரா அணியினர் 145 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். சிராஜியா அணி 155 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார்கள். 10 மேலதிக புள்ளிகளால் சிராஜியா அணியினர் வெற்றியீட்டிக் கொண்டார்கள். தற்போது வெற்றியீட்டிக் கொண்ட சிராஜியா அணியினர்களுக்கு வெற்றி சின்னம் வழங்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி வைப்பதற்காக முனவ்வரா அணி தலைவர் ARM அண்ணா அவர்களை அழைக்கின்றோம். எல்லாரும் கையை வச்சுக்கோங்க, அங்க மறையப்படாது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு களஞ்சியத்தில் சந்திப்போம். உலகில் விருந்தது கல்வி, அதில் சிறந்தது மார்க்க கல்வி. அதை அடைய தேடும் மாணவ செல்வங்களின் வருங்கால இருக்க வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.